வணக்கம் நேயர்களே. சமூகத்தில் நடைபெறும் எந்த ஒரு சம்பவங்களையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம் மக்கள் தொலைக்காட்சியின் நீதியின் குரல் இன்று 400வது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கின்றது. இந்த 400வது அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்களே, நாடு சுதந்திரமடைந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையிலே, அதாவது நடுவண் அரசும் மாநில அரசுகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கும் வேளையிலே 1948 முதல் தமிழகம் மதுவிலக்கு மாநிலமாகத்தான் இருந்திருக்கின்றது. தொடர்ந்து 23 ஆண்டுகள் மதுவிலக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அன்றைய முதலமைச்சர், அதாவது 1971 தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டதோ அல்லது மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தாரோ என்பது இன்று வரை புரியவில்லை. அன்று அவர் தொடங்கி வைத்த அந்த மது எனும் விளக்கு இன்று சூறாவளியாக சுற்றி சுற்றி தமிழகத்தை வளைத்து வளைத்து அடித்துக் கொண்டிருக்கின்றது. அன்று திமுக தொடங்கி வைத்த அந்த மதுக்கடைகள் இன்று வெவ்வேறு பரிணாமங்களை பெற்று தமிழக அரசிற்கு ஆண்டிற்கு 30,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கின்றது. இதை இன்னொரு புறம் பார்த்தோமேயானால் 4 வயது குழந்தை மது குடிக்கக்கூடிய அவலமும், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் மது குடித்துவிட்டு சாலையிலே கிடக்கக்கூடிய அவலங்களும் தமிழகத்தில் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு சூழலிலே பள்ளி மாணவர்களும் குழந்தைகளும் பெண்களும் ஏன் பெரியவர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? தமிழகத்தில் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக. மதுவிலக்கு வேண்டும் என்பது மக்களின் மனதிலே எழுந்துவிட்டாலும் அந்த மதுவிலக்கை தமிழகத்தில் யாரால் கொண்டு வர முடியும் என்பதுதான் இன்றைய நீதியின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோட பேசுறதுக்கு நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் AITUCயின் கௌரவ தலைவர் திரு மு துரைமுருகன் அவர்கள். வணக்கம் ஐயா. தேசிய மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்களே சொல்லுங்க, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு வேணுங்கிறது அனைவருடைய எண்ணமா இருக்கு. ஆனா இதுக்கு யாரு மணி கட்டுறது? ஏற்கனவே ஒரு 50 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் மக்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அவங்க கிட்டேயே பல வருஷமா கோரிக்கை வச்சும் அதற்கான தீர்வு கிடைக்கல. இப்ப ஐயா போல தேசிய இயக்கத்துக்காக போராடக்கூடியவர்கள், பொது அமைப்புகள், சில அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா வரப்போற சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இப்பொழுது அந்த மதுவிலக்கு அப்படிங்கிற வண்டியில நிறைய பேர் உள்ள வரக்கூடிய வாய்ப்புகளும் இப்ப இருக்கு. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தமிழகத்தில் யாரால மதுவிலக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனா இந்த மதுவிலக்கு இந்த அளவு தமிழகத்துல புரையோடி போனதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க. 71ல் 67 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 71ல் தவிர்க்க முடியாத நிதிநிலை நெருக்கடியினால இந்த கடைகள்லாம் திறக்க வேண்டியிருக்குன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அந்த திருப்பணியை தொடங்கியவர். இல்ல, இப்ப உங்களுடைய வயதை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டம் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்படி தவிர்க்க முடியாத காரணம் என்னவா இருந்தது? சரியாக சொல்ல போனால் 71ல் ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலை ஒட்டித்தான் கடைகள் திறக்கப்படுது. அதுவரையில இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஈர்ப்புல பல பேர் அதை ஆதரிச்சாங்க. பழைய ஆட்சியினுடைய ஊழல்கள் முறைகேடுகள் எல்லாம் சொல்லி திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த முறைகேடுகள் களையப்படும், தமிழ்நாடு ஒரு நல்ல நிலையை நோக்கி முன்னேறும் என்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட விதைச்சாங்க. அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியை தக்க வைப்பதற்கான நிலையில தான் பொதுவாக வருகிற தலைமுறை அது அரசியலை உணர்ந்து இவருடைய ஆட்சியை அப்புறப்படுத்தி விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் சீனாவில் ஏற்பட்டது போல ஒரு இளைஞர் ஒரு தலைமுறையே போதையில ஆழ்த்தி விட்டதுனால அடுத்து இவர்களே ஆட்சிக்கு வர முடிந்தது என்றால் அதுதான் காரணம். அப்போ அரசியல் தெளிவு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒன்று, தமிழ்நாடு பெரிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டுவிடக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் சாராயக்கள் திறக்கப்பட்டது. சாராயம் குடிப்பது ஒரு தனி மனித உரிமை அல்லது பழக்கம் என்றாலும் கூட குடிப்பவர்களால நல்ல உடல் உழைப்பு செய்ய முடியாது. அப்ப அடிப்படையில் பொருளாதார பின்னடைவே ஏற்படும், உற்பத்தியினுடைய அளவு குறையும், நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது குறையும். அப்படி எல்லா வகையிலும் இந்த கடைகள் திறக்கிறது மூலமா இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லாமல்
ஆட்சி நாற்காலி அதிகாரம் என்கிறத மனசுல வச்சுதான் இந்த கடைகள் திமுக ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். சரி, திமுக ஆட்சி அப்ப தொடங்கியதா கூட அதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அன்றைய தேவைகள், உடனடி தேவைகள் எதையாவது அவங்க நிறைவேற்றிருக்காங்களா? அது எப்படி நிறைவேற்ற முடியும்? இன்னைக்கு வந்து அதனுடைய விற்பனை கூடுதலான அளவு இருக்குது. இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம், தமிழகத்தினுடைய வருவாயினுடைய முதன்மை ஆதாரமாகவே மது விற்பனையை நம்பி இருக்கு இந்த அரசுகள். இன்னைக்கு அன்னைக்கும் வந்து வருவாயை வந்து அவர்கள் மறைமுகமாக மனசுல வச்சுக்கிட்டாங்களே தவிர கள்ளச்சாராய சாவுகள் நிறைய உருவாகுது. அதனால சொல்லக்கூடிய காரணங்கள் அது. ஆமா, காரணங்கள். ஆனால் அதனால வந்து இவர்கள் வந்து என்ன நினைச்சவங்க, அதாவது என்ன நினைச்சாங்க சொல்றோட என்ன சொல்லி அந்த கடைகளை திறந்தாங்களோ அது ஒண்ணு நிறைவேறல. இந்த வருவாயை கொண்டு பெரிய முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தின மாதிரி தெரியல. வேறு வகையில தனிமனிதனுடைய வருமானமோ தொழில் வாய்ப்புகளோ, இந்த வருவாயை கொண்டு இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பெருகும்படியான ஏதாவது திட்டங்கள் நிறைவேற்றினாங்கன்னா தெரியல. அதுவும் இல்லை. எனவே இது வந்து பெரிய பயனெல்லாம் இல்லை என்பதுதான் இப்போ தெரிய வருகிறது. அவங்க சொன்ன காரணத்துக்கான பயணம் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இப்போ மதுவிலக்கு வந்து தமிழகம் முழுவதும் வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுடைய எண்ணமா இருக்கு. ஆட்சியாளர்கள் தவிர, இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களை தவிர மற்ற அனைவருடைய எண்ணமா கூட இருக்கு. ஏன்னா திமுக தலைவர் கூட ஒரு அறிக்கை இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கு பார்க்கும்போது அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான நடவடிக்கைகள்ல தமிழக அரசு இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப எலைட்லாம் வந்து இன்னும் ஒரு வட்டத்துக்கு 2 கடைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 428 கடைகள் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல நான் என்ன கேட்க வரேன்னா, உண்மையிலே இலக்கு வச்சு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இலக்கு வைத்து இவ்வளவுதான் கொடுத்தே ஆகணும் வியாபாரம் அப்படிங்கிற நெருக்கடி எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நான் இங்க கேட்ட கேள்விக்கு நான் விளக்கம் தரேன். முன்னாடி வந்து இப்ப 400வது நிகழ்ச்சி நீங்க மக்கள் டிவி, முதல்ல அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை அடிப்படையாக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நான் இதுல வந்து ஒரு 4-5 முறையாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கேன். இந்த மாதிரி மத கொள்கை, கல்வி, சுகாதாரம், விவசாயம் பற்றி ரொம்ப அக்கறையோடு ஒரு வேள்வியாக செய்து கொண்டிருக்கிறது மக்கள் தொலைக்காட்சி. அந்த வகையில் என்னுடைய தனிப்பட்ட முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்ப நீங்க வந்து இப்ப பேசுறப்ப சொன்னீங்க முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கடைசியா வந்து பூரண மதுவிலக்கு, இப்ப அவர் வந்து நாங்க அந்த கொள்கையை ஆதரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன காமெடி ஞாபகத்துக்கு வருதுன்னா, வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார், நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா வந்து ராமதாஸ் வந்து பூரண மதுவிலக்குன்ற அந்த பெரிய வாகனத்துல அவர் ஏறி இருக்கார். ஆனா அந்த வாகனத்தை வந்து இக்னிஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ண கலைஞர் அந்த வண்டியில வந்து ஏறி இருக்கார். அது எப்ப இறங்குவாருன்னு சொல்ல முடியாது. எந்த உத்தரவாதம் இல்லாம அப்படி ஒரு பூரண மதுவிலக்குன்ற ஒரு வாகனத்தை அவரு சௌரியத்துக்கு ஏற்படுத்துவது சொல்லல, ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராய்வோம். அவர் வந்து சில தெளிவான அறிவிப்பு இல்லை. ஆனா தெளிவான அறிவிப்பு இல்லாததற்கே கோடான கோடி நன்றிகள் போய் கொண்டிருக்கிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டார். முறைப்படி கூட்டணிகள் முடிவாகல, தேர்தல் தேதி அறிவிக்கப்படல, எதுவுமே இல்லாம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கிட்டார். எனக்கு என்ன இன்னொரு ஜோக் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, இவரு நடிகர் பார்த்திபனும் அஜித் நடிச்ச படம் உன்னடியில் நான் இருந்தேன் படத்துல ஒரு இது ஒண்ணு வரும், ஸ்வீட் ஸ்டாலே குலோப் ஜாமுன் சாப்பிடுகிறதே அப்படின்னு வரும். அது மாதிரி அவருடைய 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 3 தொழிற்சாலைகளுக்கு இவர் தான் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு என்ன பண்ணா, ஐயா போய் வாழ்த்திட்டு வந்தாங்க. நம்ம சசிபுரம் ஐயா வந்து நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. பூரண மதுவிலக்கு வந்து கலைஞர் அறிவிச்சாரனே போய் சால்வ் போட்டு வாழ்த்திட்டு வந்தாங்க. அவங்கள வந்து ஏன்னா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, ஒரு காந்தியவாதியாக இருந்து போராடி இருக்காங்க. அது சம்பிரதாயமா போய் வரவேற்று வந்திருக்காங்க. கலைஞருக்கு போட்ட சால்வையில இருந்து 2 வாங்கி கொண்டு டிஆர் பாலுக்கு ஜெகதர சக்கன்னு போட்டிருந்தாக்கா அவங்க உண்மையாக வரவேற்றார்களா இல்லையாங்கிறது நமக்கு அதுல தெரிஞ்சிருக்கும். அவங்க சால்வையை வாங்கி இருந்தாங்கன்னாக்கா ரைட்டு, முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா இது எதுவுமே இல்லாம இப்ப கலைஞர் வந்து இதை ஒரு அரசியல் ரீதியான ஒரு காய் நகர்த்தலாக தான் அவர் பண்றார். ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக செய்யக்கூடிய எது ஒன்றும் சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இது மக்களுக்கு வெளிப்படையா தெரியும். இப்ப இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா அவங்க ராவணன் ஐயா இங்க பேசுறப்ப சொன்னாங்க, இந்த பாமக தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட நம்ம நான் ஒண்ணு பாமக கிடையாது, இடதுசாரியினுடைய கொள்கைகளை வரித்தும் தரித்திருப்பவன். ஏன்னா நான் வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு நல்ல கண்ணையும் தாப்பாவின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா பூரண மதுவிலக்கு கொள்கைகளை இன்னைக்கு சமூக தளத்துல பொதுவான இடத்துல இன்னைக்கு பாமக தான் வந்து அதை முன்னிலைப்படுத்தி செய்திருக்கிறது என்பது இன்னைக்கு காலையில புதிய தலைமையினுடைய புது அர்த்தங்கள்ல பேசின இன்சூரன்ஸ் ஊழியர்களுடைய பொதுச் செயலாளர் பிரபாகர் சொல்றாரு. அவங்க தான் வந்து அதை உருப்படியாக கொண்டு போறாங்க அப்படின்றது. ஆரம்பத்தில் ஆளாளுக்கு ஒரு ஏதோ ஒரு பேச்சுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் பூரண மதுவிலக்கு என்ன யாரு வந்து இந்த கொள்கை ஆரிகள் விஜய் மல்லையா மட்டும் தான் நினைக்கிறேன். விஜய் மல்லையா அவராக அறிவிச்சாவே நம்ம கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமா பூரண மதுவிலக்கு நம்ம அறிவிச்சுட்டு போயிடலாம். இப்ப என்னங்க நடக்குது? ஆக்சுவலா பூர்ணமதம் எனக்கு பாமக வந்து இப்படி ஒரு கொள்கையோடு வந்து ஒரு வேள்வியாக இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதுல எனக்கு உண்மையில மெத்த மகிழ்ச்சி. இல்ல பாமக நடைமுறை சாத்தியத்தோடு வினா அதுதான் நடைமுறை சாத்தியத்தோடு நாங்க வந்து எப்படின்னாக்கா தத்துவார்த்தமாக சிந்திப்போம்.
பட் அமைப்பு ரீதியாக செயல்படணும், ஸ்தாபன ரீதியாக செயல்படணும். அதான் வந்து முடியுமே ஒழிய இன்னைக்கு நைட்டு தூங்கி கனவு கண்டுட்டு நாளை காலைல வந்து கடையை மூடக்கூடிய எந்த சாத்தியமும் தமிழ்நாட்டில் இருப்பதாக எனக்கு தெரியல. பக்கத்துல நேற்றுக்கு நான் வந்து காரைக்கால்ல இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டேன். காரைக்கால் வந்து பாண்டிச்சேரியினுடைய உட்பட்ட ஒரு பகுதி, ஒரு சின்ன நகர். அது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி. அங்க 55-60 கடை இருக்கு. ஒரு தெருவுல 10 கடை இருக்கு. காலையில 8 மணிக்கு திறக்காங்க, நைட்டு 11 மணிக்கு மூடுறாங்க. ஒரு நியூசன்ஸ் கிடையாது. என்னன்னு தெரியல, இதே தமிழ் மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க, இதே உழைப்பாளி மக்கள் தான் அங்கேயும் இருக்கு, இதே கேட்டகரி பீப்புள் தான் அங்க. எந்த விதமான தரத்திலேயோ குணத்திலேயோ எதுலையுமே மாற்றம் இல்லாத அதே மனிதர்கள், சக மனிதர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் இந்த லிக்கர் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கிடையாது, ஒரு சின்ன துண்டு பிரசுரம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விரிவான விவாதத்துக்குரியது. பூரண மதுவிலக்கு சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஒரு வரியில் கேள்வியோ ஒரு வார்த்தையில் பதில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு நீண்ட நெடிய விவாதத்திற்கான ஒரு துவக்கமாக இது இருக்கணும். இப்ப நாங்களே வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் இருந்துட்டோம். பூரண மதுவிலக்கு நோக்கி போக வேண்டும் என்பது. பூரண மதுவிலக்கு நோக்கி போறதுங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். அது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் மாதிரி எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மைல்கள் அடைய வேண்டிய பயணம். ஆனா அதை துவங்கிட்டோம். எங்க துவங்கிட்டோம்? பாட்டாளி மக்கள் கட்சி, இதே பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த கலைஞருடைய ஆட்சியில வந்து வேலை நேரத்தை குறைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைத்தாங்க. ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக நாங்க வந்து அதை முழுமையாக வரவேற்கணும். அவங்க கோரிக்கை வச்சாங்க. இதே டாக்டர் கலைஞர் அவர்கள் 4 மணி நேரம் நேரத்தை குறைச்சார். காலைல 8 மணில நைட்டு 12 மணி வந்து அந்த வேலை நேரம் இருந்தது. இன்னைக்கு வந்து 10 to 12 என்பதாக காலையில 2 மணி நேரம், நைட்ல 2 மணி நேரம் குறைச்சிருக்காங்க. கோரிக்கை வைத்தது பாமக, நிறைவேற்றது திமுக. அதே போல இந்த அதிமுக ஆட்சி ஒரு நல்ல வேலை செய்தது. தனியார்ட்ட இருந்த வந்து ஒயின் ஷாப் சில்லறை விற்பனை ஃபுல்லா இன்னைக்கு வந்து அரசு உடமையாக மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு 6823 சில்லறை விற்பனை கடைகள் இருக்கிறது. இவங்க எல்லாம் நல்ல நோக்கத்திலே செய்திருப்பதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனா இந்த நல்ல நோக்கம் என்பது ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நிக்குது. இதை இன்னும் மேலும் 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 நீங்க துறைக்கு வைத்திருக்கிற பேரை நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தணுமா இல்லையா? துறைக்கு என்ன பேரு? மதுவிலக்கு துறை என்ன பேரு? மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. ஆனா மதுவுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துட்டேன். மதுவுக்கு இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய நிலைமை எப்ப இருந்ததுனாக்கா, இதே வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த அதிமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக இப்படியான நெருக்கடிகள் தொழிலாளிகள் மேல திணிக்கப்பட்டது. தொடர்ந்து எங்களை போன்ற தொழிற்சங்கவாதிகள், தொழிற்சங்கங்கள், ஏஐடிசி, சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் டாஸ்மாக் அரங்கத்துக்குள்ள இருந்து போராடி கொண்டிருந்தோம். இலக்கு நிர்ணயிக்காதீங்க, ஏன்னா இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இன்னைக்கு அரசியல் சாசனம் நமக்கு என்ன வகுத்து கொடுத்திருக்கிறது? மதுவிலக்கு பற்றிய பிரச்சாரத்தை தான் நீ மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். மதுவை குடிக்க கூடாது என்பதற்கான என்ன வேணுமா நீ செய்யலாம், என்ன உபாத்தியத்தை நீ பயன்படுத்த முடியும், அதுக்கு இந்த வருவாயை எடுத்து நீ முழுதாக செலவிட முடியும், அதுக்கு இந்த சட்டம் அனுமதிக்கிறது. ஆனா மதுவை வந்து விற்பனைக்கு விளம்பரப்படுத்துவதற்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அது கிங்ஃபிஷர்ன்ற பேர் இருக்கு. ஆனா கிங்ஃபிஷர்ன்ற ஸ்டிக்கரை நீங்க பார்க்க முடியாது. பியரோட ஸ்டிக்கரை வாட்டர் பாட்டிலா மாறி வருது. புரியுதுங்களா? கிங்ஃபிஷர் அதே கிங்ஃபிஷர் வாட்டர் பாட்டில் போட்டு அந்த விளம்பரத்தை அப்படி கொண்டு போறாங்க. இது மாதிரியான நிலைமைகள் இருக்கு. ஆனா இப்ப வந்து சமீப காலமா எங்களுடைய போராட்டம், உங்களை மாதிரியான இருக்கக்கூடிய சமூக தளங்களில் விரைவாக இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் இவங்கெல்லாம் வந்து கையில் எடுத்தவனுடைய விளைவு இன்னைக்கு டார்கெட்டுங்கிறது நேரடியா இல்ல, மறைமுகமாக இன்னைக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுது. ஆனா நேரடியாக இலக்கு என்பதில்லை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா, இப்ப உங்களுக்கான கேள்வி, தமிழகத்தில் வந்து மதுவிலக்கு யாரால் சாத்தியம் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மதுவிலக்கு சாத்தியமா? ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து மக்கள் நிச்சயமாக இது மதுவிலக்கு வேணும், பல குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது, குழந்தைகள் கெட்டுக் கொண்டிருக்கிறாங்க, கலாச்சாரம் அழிகிறது, பண்பாடு கெடுகிறது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தா கூட, மறுமுனையில அரசாங்கத்துடைய பார்வையில மிகப்பெரிய வருவாய் இலக்காக இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு 30,000 கோடி ரூபாய் உள்ள வருது, அதை வச்சுதான் பல திட்டங்கள் அங்க செயல்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட ஒரு பார்வையில் இருக்கு. அப்ப 2 பக்கமும் இப்படி எதிருமாக இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் முழுமையான, அதாவது பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமா? யாரால்ங்கிறத நம்ம அப்புறம் பேசுவோம். அது முழுமையா சாத்தியமா? சாத்தியமா என்ற ஒரு கேள்விக்கு சாத்தியமே என்ற பதில் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி சாத்தியம் என்பதை பிறகு பார்ப்போம். சாத்தியம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருப்பார்கள்? மதுவுக்கு பழக்கப்படுத்தியவர்கள், பழக்கப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள், தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்கள், தன் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் சாத்தியம் இல்லை என்று சொல்வார்கள். சாத்தியமே என்று சொல்லுகிறவர்கள் தன்னுடைய இரத்தத்தை பாழாக்கி கொடுத்த தாய்மார்கள், வருங்காலத்தில் இளம் சமுதாயத்தினர் வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கூடிய சமுதாய சிற்பிகள், அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும், உறுதிப்படுத்துகின்ற அந்த எண்ணமும் இருக்கும், நடவடிக்கையும் இருக்கும். வேற என்ன சொல்ல வரீங்க? சாத்தியம் என்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கிறது. ஆக 2 சிந்தனை. குடிக்க பழக்கமானவர்கள், இதைதான் நான் பார்க்கிறோம். அவையார் காலத்தில் இருந்து, மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மது இருக்கிறது என்று வேண்டா விதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு காலத்துல உடன்கட்டை ஏறுகின்ற அந்த பழக்கம் இருந்தது.
ஆனால் அதை ஏன் இன்று அது வேண்டாம் என்று நிறுத்திவிட்டோம்? அறவே சமுதாயத்துக்கு ஒத்து வராத ஒன்று. ஆகவே ஒரு காலத்தில் மனிதனோடு இருந்தது என்பதற்காக அப்படியே நாம் சேர்த்து கொண்டு போகிறோம் என்றால் இன்று மனிதன் நாம் வளர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு அர்த்தமில்லை. எனவே ஒரு கல்வி மூலமாக இன்று மனிதன் மனிதனாக வாழுகின்ற அந்த நிலையில் தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சாத்தியம், சரியானது, உண்மையானது. சரி, உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. சாத்தியத்துக்கான அனைத்து வாய்ப்புகளும், அதாவது தாம் பதவியில உட்கார்ந்து இருக்கிறோம், ஏற்கனவே அதை தொடங்கிய கலைஞர் அவர்களே இப்பொழுது பதவியில் இல்லாத பொழுது தன்னால் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் வாக்களித்து எங்கள் திமுகவை முதல்வர் ஆக்கினால் நாங்கள் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இது சரியான வார்த்தைகள் தானா, அல்லது முரணாக இருக்கின்றதா, அல்லது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கான பிரச்சாரமாக இருக்கின்றதா? இல்ல, கலைஞரை பற்றி சொல்லணும்னா எனக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது. எனக்கு வயது 16ஆக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற அந்த சூழ்நிலையில் மிகவும் உதவியவர் முதலமைச்சர் ராஜாஜி. அவர் மதுக்கடை 71 ஆகஸ்ட் 30 மதுவிலக்கு சட்டத்தை கலைஞர் அவர்கள் ரத்து செய்துவிட்டு மதுக்கடையை புதுசா அறிமுகப்படுத்துகிறார், கள்ளுக்கடையை. அப்போ ராஜாஜி கேட்கிற போது ஒரு உதாரணம் சொல்லுகிறார். சுற்றிலும் நெருப்பு வளையங்கள் இருக்கிறது, நடுமத்தியில் கற்பூரம் இருக்கிறது, எவ்வளவு நாள் இது பத்திக்காம இருக்கும்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதாவது கேரளாவில் இருக்கு, பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்கு, இப்படி சுத்தி மாநிலங்கள் பூராமே மதுக்கடைகள் இருக்கிறது, தமிழ்நாடு இல்லாமல் இருக்கிறது, இப்படி ஒரு காரணம் சொல்லியிருக்கார். ஆனா ஒன்று சொல்லியிருக்கலாம், சுற்றிலும் நெருப்பு வளையங்கள் இருக்கிறது, நடுமத்தியில ஒரு நீர் ஊற்று இருக்கிறது, அனைத்து விடும் என்று ஒரு இந்த சமுதாயத்தின் அக்கறை கொண்டு சொல்லியிருக்கலாம். ஏனோ சொல்லவில்லை, மதுக்கடையை கொண்டு வந்து விட்டார். பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில அன்னைக்கு மாபெரும் கள்ளுக்கடை அறப்போராட்டம் நடைபெற்றது. 67,000 பேர் சிறை சென்றோம், அதில் நானும் ஒருவன். 5 வாரம் சிறை தண்டனை பெற்று கோவை சிறையில் இறந்தவன். அன்று தொட்டு நான் இந்த மதுவுக்கு எதிராக போராடி வருகின்ற நிலையில் 2009 சேப்பாக்கத்தில் 8 பெண்களோட நாங்கள் உண்ணாவிரத்தை மேற்கொண்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது கலைஞர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பாலம் என்ற அமைப்பினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆற்காடு வீராசாமி அந்த பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்கிறார். என்ன சொல்லுகிறார் கலைஞரும் ஆற்காடு வீராசாமியும்? இனி புதிதாக மதுக்கடைகள் திறக்க மாட்டோம், படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? நான் சொல்லுவது 2009 நடைபெற்ற பேச்சுவார்த்தை. சரிங்க. ஆனால் அவருடைய பேச்சுவார்த்தையில அந்த செயல்பாட்டில் இல்லாத காரணமாக கலைஞர் வீட்டையே முற்றுகையிடும் போராட்டமாக நாங்கள் அறிவித்தோம். அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படி எல்லாம் சொன்ன கலைஞரை, இப்படி எல்லாம் தொடங்கின கலைஞர் அறிக்கைக்காக நீங்களும் போய் நன்றி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அது ஆச்சரியம் இல்லையா? இல்ல, பக்கமா வந்தார். இப்படி சொன்ன கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தாத சூழ்நிலையில் கலைஞர் வீட்டை முற்றுகையிடும் போராட்டமாக நாங்கள் அறிவித்து 305 பேர் நாங்கள் கைதானோம். ஆட்சி மாற்றம் வந்தது. பிறகு 2013 நான் தனி மனித சத்தியாகிரகம் செய்கின்ற பொழுது மருத்துவரையா என்னை நேரில் பார்த்தார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் பார்த்து ஆறுதல் சொன்னார்கள். உங்களோடு ஒத்துழைத்து நாங்கள் இந்த பூரண மதுகளுக்காக கை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா கலைஞர் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு செய்தார், மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று. இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சாத்தியம் என்று சொல்லுகிற போது, நம்பிக்கையோடு அதுக்கு ஆதரவு கொடுக்கிற போது இவர் அந்த விஷயத்தை சொன்னார். இப்பொழுது காலம் கடந்து இந்த பல்வேறு மாநிலங்கள் மனம் திருந்தி கேரளா உள்பட இந்த மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை எடுக்கிற போது தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இந்த விஷ சாராயத்தை அருந்துகின்ற அந்த சூழ்நிலையை அறிந்து நான் சொல்லுகிறேன், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் இவ்வளவு காலமா இவ்வளவு அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு நான் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தொடங்கியாச்சு, மறுபடியும் கொண்டு வரேன் குறைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பதவி இல்லாத காலகட்டத்துல மறுபடியும் அதற்கான சூழல் வருமா என்னன்னு தெரியாத ஒரு நேரத்துல நான் வந்தா செய்வேன் அப்படிங்கிறது ஏற்புடையதா இருக்கா இல்லையா? இல்ல, அந்த 2013 அவர் சொன்ன வார்த்தை சாத்தியமில்லை என்று சொன்னவர் இப்ப பத்திரிகையாளர் கேட்கிறார், சாத்தியம் இல்லை என்றாலும் சாத்தியக்கூறுகளை உருவாக்குவோம் என்று சொல்லிருக்கின்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்கும் வேகமாக நாங்கள்
மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் குடிகாரன் இல்ல, நான் என்ன காலில் கேட்கிறேன், புதிதாக ஒரு இந்த களத்திற்கு வரக்கூடியவர்கள் அல்லது முதலமைச்சர் அந்த பதவிக்கு வரக்கூடியவர்கள் சொன்னோம்னா அவங்க வந்த பிறகு என்ன செய்யறாங்க செய்யலன்னு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாவது இருக்கும். ஆனா ஏற்கனவே அந்த இடத்துல இருந்துட்டு அதற்கான அறிவிப்பை மக்கள் மன்றத்துல கொடுத்துட்டு நான் இன்னைக்கு பதவி இல்லைங்கிறதுனால மறுபடியும் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் வருவேன், நான் செய்வேன் அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதா இருக்கு? அப்பேற்பட்ட தலைவர்களை நீங்க ஒரு காந்தியவாதி, ஒரு சமூகத்தில் பொதுவான பார்வை கொண்ட நீங்கள் நேர்ல போய் சந்திச்சிருக்கிறீங்களே, அத நேரில் சந்தித்து அவருக்கு வழங்கப்பட்டது நாங்க போர்வை அல்ல, நாங்கள் கொடுத்திருப்பது பூரண மதுவிலக்கே நமது இலக்கு என்று ஒரு தோழர் எழுதி அந்த புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுத்துட்டு வந்தோம். எத்தனை போராடிய தலைவர்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்க கொண்டு போய் வீடு தேடி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? அனைவருக்கும் கொடுப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு தொடக்கம் கலைஞரா இருக்கு, நான் மறுக்கல. அதே நேரத்துல இதற்கு முந்தைய காலகட்டத்தில் தொடங்கிய எத்தனை தலைவர்களுக்கு, எத்தனை சமூக இயக்கங்களுக்கு வீடு தேடி போய் நீங்க கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். இப்பதான் அந்த புத்தகம் எங்களுக்கு வெளியே வந்திருக்கிறது, 1-2 கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஜெயலலிதா முத நாங்கள் சந்திக்க நினைச்சது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை. இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால இப்போ இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. கலைஞர் அறிவிப்புல ஒரு நேர்மை இருப்பதாக கூட அவரு சசி பெருமாள் இல்ல, அனுபவ ரீதியா நம்ம பார்த்து ஆனா அவர் மனம் தெரிஞ்சிருக்கிறார் கூட இந்த சமுதாயத்தில் மீது எனக்கு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லும் விதமாக சொல்லுகிறார். இல்ல, இந்த அறிவிப்புல ஒரு நீங்க நேர்மையா இருக்குன்னு கூட பிறகாவது ஒரு மாற்றம் வருமாங்கிறது உங்களுடைய என்னுடைய அப்படி சொன்ன ஒரு நல்ல வார்த்தைக்காக நாம் மதிப்பளிக்கிறோம். ஆனா நீங்க நினைப்பது போல என்னுடைய தாழ்மையான என்ன பண்ணனா, ஐயா கலைஞரை பார்த்து கொடுத்த அதே புஸ்தகத்துல 2 இடத்து பக்கத்துல என்ன இருப்பாங்க, மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலவும் அண்ணன் ஜெகத்ரட்சன் இருப்பாங்க. அவங்கள்ட்ட 2 புக்கை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கருத்தை கேட்டுக்கலாமே. நிச்சயமா கொடுப்பாங்க. இப்ப என்னன்னா சார், ஒரே ஒரு நிமிடம், இப்ப என்ன ஒரு அனுமதிங்க. அதாவது இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் மக்கள் நலன் குறித்து சிந்திப்போம், பூரண மதுவிலக்கான சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்வோம் என்று இவர் சொன்னாரே. ஆனால் தொடர்ந்து இந்த மக்களுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வைத்திருப்பது எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஏன்னா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கப்பதான் அவங்க சிந்திச்சுட்டு கிடக்குறாங்க. ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த திமுக ஆட்சியில எங்களுடைய கோரிக்கைகள், நாங்க இன்னைக்கு 16 மணி நேரம் வேலை செய்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 12 மணி நேரம் 4 மணிக்கு வேலை செய்யறோம். கிட்டத்தட்ட 13 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதிகபட்ச சம்பளமே வெறும் 6500 தான் சம்பளம். இங்க நீங்க குடும்பம் ஓடுனா கவர்மெண்ட் கொடுக்குற, உண்மையிலே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வச்சு கிடையாது. நாங்கள் இன்னைக்கு கையேந்தி பிழைக்கிறோம். எங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் கையேந்தி பிழைக்கிறோம். உண்மையை ஒத்துக்கிறோம். இந்த மீடியா முன்னாடி நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன். இந்த நிலைமையில வச்சிருக்கக்கூடிய எங்களுக்கு இதே எதிர்க்கட்சி தலைவியா இருக்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர்கள் உங்களுக்கான விடிவு காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு அவங்க எதிர்க்கட்சி தலைவியா இருக்க சொன்னாங்க. இன்னைக்கு வந்த பிறகு அதை பற்றி பேச்சே இல்லை. அப்ப இவங்க எல்லாம் எதிர்க்கட்சியா இருந்தா தான் அதெல்லாம் செய்வாங்கன்னா இவங்க எதிர்க்கட்சியா கொண்டு போறது எங்களுக்கு மக்களுக்கு என்ன சிரமம்? அதை வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிவு செய்ய நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேரில் இது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பேச போறோம். கருத்துக்களோடு காத்திருங்கள். சந்திப்போம். தமிழகத்தில் மதுவிலக்கு யாரால் சாத்தியம் என்பது தொடர்பான கருத்துக்களை இன்றைய நீதிக்குள் நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மதுவிலக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சில பகுதிகளில் சில கட்சி தலைவர்களால் ஒரு சில நாட்கள்ல தொடங்கப்பட்டிருக்கும். ஐயா போல இயக்கங்கள் எங்கேயோ ஒரு சில இடங்கள் நடக்கும், அது அப்படியே அமைதியாயிடும் நாங்க பார்த்த வகையில. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் மிக கடுமையான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறீங்க பாமக சார்பாக. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய போராட்டம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் மற்ற கட்சிகளும், உதாரணத்திற்கு திமுக தலைவரின் அறிக்கையும் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலைஞரை பொறுத்தளவுக்கு வென்றால் அண்ணாங்குபாரு, தோற்றால் பெரியாரும்பாரு. அதே போல சொக்கனுக்கு சட்டி அளவு. கலைஞரை பொறுத்தளவுக்கு தேர்தல் அளவு தான். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வகையா செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முற்படுவார். இப்போ கடந்த 35 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இருந்து நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மதுவிலக்கு சார்பாகவும் சாராய கடைகள் கூடாது என்பதற்காகவும் அதை போராடி வருகிறார், பாடுபட்டு வர்றார். அது ஒன்று. பாமக தொடங்கிய காலத்திலிருந்தே இதற்கு எதிராக நாம இயக்கம் நடத்திட்டு வர்றோம். இப்ப எல்லாரும் தனித்தனி ஆட்களாக அல்லது தனி முயற்சிகளாக தான் நடந்திருக்கு. ஒரு இயக்க அடிப்படையில பாமகவை தவிர வேற யாரும் போராடுற மாதிரி தெரியல. நாம கடந்த காலங்களில் பெண்களை கொண்டே இந்த மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். பல்லாயிரம் பெண்கள் வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பெண்களாலே நடத்தப்படுகிற மாநாடுகளை மதுவுக்கு எதிராக மாநாடுகளை கூட்டியிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான பெண்கள் அந்த மாநாடுகளில் கலந்து விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க. இப்படி இந்த மக்களுக்கு அந்த வகையான மதுவுக்கு எதிரான அந்த
மனநிலையை நாம் உருவாக்கியதும் அதற்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அந்த போராட்ட உணர்வையும் நம்ம வளர்த்தெடுத்திருக்கிறோம். மக்கள் அதற்கு சிறைக்கு கூட அஞ்சாத வகையில் அதை எதிர்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலை நாங்க எப்படி கருதுறோம்னா, முற்றிலுமாக சாராயத்தை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும் என்றால் மக்களை அந்த வகையில 2 வகையில, பொருளாதார ரீதியாகவும் மக்களை காப்பாற்றணும், உடல் நலம் என்கிற வகையிலும் நோயற்ற வாழ்க்கையை நோக்கிய வகையிலும் மக்களை நம்ம பாதுகாக்கணும் என்கிற வகையில ஊழலையும் ஒழிக்கணும், மதுவையும் ஒழிக்கணுங்கிறத நாங்க நோக்கமாக வைத்து பல ஆண்டுகளா அந்த வேலைகளை செய்துட்டு வந்திருக்கிறோம். 2016ல அதே எங்களுடைய முதல் முழக்கமாக நாங்க வைத்திருக்கிறோம். அப்போ ஒழிப்பு என்பது ஆட்சிக்கு வந்தால்தான், அதிகாரத்தில் இருந்தா தான் அதை ஒழிக்க முடியுங்கிறது தெளிவா இருக்குது. கலைஞர் முதல்ல திறந்தாரு, அப்புறம் எம்ஜிஆர் வந்து சில ஆண்டுகள் விட்டுட்டு அப்புறம் மீண்டும் அவர் திறந்தாரு. ஆனா மீண்டும் ஒரு கட்டத்துல கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது மலிவு விலை மதுன்னு கொடுத்தாரு. அப்ப இவர்கள் இந்த மதுவால தான் இவர்கள் ஆட்சி நடத்த முடியும் என்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவர்கள் மக்களை பற்றி கவலை இல்லை. எனவே மக்களை பற்றி அக்கறைப்படுகிற இவர்கள்லாம் அடுத்த தேர்தலை பார்க்கறாங்க, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மருத்துவரை அவர்கள் இதை முற்றிலுமாக ஒழிக்கிற நோக்கத்துல தான் தொடர்ந்து இயக்கங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம், பாடுபட்டு வர்றோம். இந்த தேர்தல் எங்களுக்கு அது ஒரு இறுதி இலக்கு மாதிரி மக்களை எழுப்புவதற்கான இறுதி இலக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். அப்ப இதை கண்டு உணர்ந்த எல்லா கட்சிகளும் தலைவர்கள் அல்லது அதை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாமே கொஞ்சம் கூடுதலா பேசுறாங்க. அவரை வந்து சசி பெருமாள் அவர்கள் சொன்னது போல நாம வண்டியை உங்களுடைய கருத்துக்கு இப்ப கலைஞர் போல ஆட்கள் வந்து அறிக்கை கொடுக்கறத பார்க்கும்போது இது உங்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா, பலவீனம் நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பலம் என்பது ஏற்கனவே மக்கள் முடிவு செய்துட்டாங்க. எங்களுக்கு சாராயத்தை ஒழிப்பவங்க யாரோ இவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பின்னால மக்கள் அணிதரல்றது முடிவு பண்ணிட்டாங்க. இத கலைஞர் பாக்குறாரு. எங்க நினைப்பது போல அன்புமணி தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துல வந்து அமர்ந்து விடுமோ என்கிற அச்சம், பீதி அவரை உலுக்கி எடுத்துருச்சு. அப்ப இவ்வளவு நாளா வந்து அதை பற்றி பேசாதவர் இப்பொழுது பேசுகிறார் என்பதும், பல்வேறு இயக்கங்கள் அவர் சொன்னது போல திரைப்படத்துல நானும் ரவுடிதான் என்று சொல்வது போல நானும் மது விலக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவதெல்லாம் கூட தேர்தலை நோக்கிய கண்ணோட்டம் தான், அதற்கான வேலைகள் தான். ஆனால் அப்படி வருவதற்கான இப்ப திமுக அதிமுக ரெண்டும் சாராயத்தை ஒழிக்க போறதில்லை. இது தேர்தலுக்காக கலைஞர் சொன்னாலும் அவர்கள் ஒழிக்க முடியாது, ஒழிக்க போறதில்லை. ஏன்னா அவங்க வருவாயத்தான் குறிக்கோளா கொள்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த வருவாயை ஈட்டுவதற்கு 30,000 கோடி ரூபாய் மதுவிலிருந்து தமிழக அரசுக்கு வருவாய் என்றால், ஒரு ஆண்டுக்கு மணல் கொள்ளையை மட்டும் முறைப்படுத்தி அதை மணலை வணிகமயமாக்கி பண்ணுகிற பொழுது 50,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருவாய் கிட்டும். மாற்று ஏற்பாடுகள் வேறு மக்களுக்கு கேடில்லாத வகையில மாற்று ஏற்பாடுகள், அதற்கான திட்டங்கள்லாம் இருக்கு. எங்ககிட்ட எல்லாவற்றுக்கும் திட்டம் இருக்கு. குறிப்பா மதுவினால் என்ன வருவாய் வருகிறதோ அதை விட 2 மடங்கு வருவாய் வருவதற்கான திட்டங்கள் எங்கிட்ட இருக்குது. அதில் ஒன்றுதான் இந்த மணல் வணிகத்தை ஒழுங்குபடுத்துவது. அதை ஒழுங்குபடுத்திட்டாலே ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருது. எனவே இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டுதான் இந்த மதுவை ஒழிக்கிற நோக்கத்தோடு நாங்க இந்த தேர்தலை அணுகி இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான், எங்க அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தே மது ஒழிப்பு தான் என்கிறத உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் மக்கள் ஆதரவு காட்டுறாங்க. இந்த ஆதரவை கண்டுதான் கலைஞர் அவர்கள் இப்பொழுது எங்க நாமளும் பேசலைன்னா வந்து தேர்தலை சந்திக்க முடியாதோ என்கிற அச்சம் அவருக்கு உருவாகிவிட்டதுடைய விளைவுதான் இந்த அறிக்கை. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப நீங்க அந்த துறையில் இருக்கிறதுனால கேட்கிறேன். பரவலாகவே இப்ப அனைத்து கட்சிகளுடைய போராட கொண்டிருக்கின்ற வேலையில ஒரு நேர் தொடர்பில் இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நண்பரே, தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள்ல வந்து ஒரு 70 விழுக்காடு இடத்தை பிடிப்பது இந்த மதுவிலக்கு தொடர்பான செய்திகள் தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஊடகத்தில் ஆகட்டும், செய்தித்தாளோட எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கின்ற பொழுது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு 6-7 மாதங்கள்ல வந்து மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலா பேசுறாங்க. நீங்க டாஸ்மாக்ல இருக்கிறீங்க, அது மட்டும் இல்ல சங்கத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த வகையில் அதற்கான அதிரடி அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல,
அதை நோக்கி போறதுக்கான நெருக்கடிகள் வந்துருச்சு. வாய்ப்புகள் எப்படிங்கிறது நெருக்கடி இருக்கத்தான் செய்கிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புங்கிறது இப்ப இந்த எலைட் ஷாப்ஸ் சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. இப்ப அதை வந்து இப்ப பரவலா இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இன்னைக்கு அதையும் தடுக்கிறாங்க. ஆனா அது வாய்ப்பு அப்படின்னா நெருக்கடி அப்படிங்கறதோட டாஸ்மாக் அப்படிங்கிறதுக்கு முடிவு கட்டிட்டு எலைட்டுங்கிறது புதிய பரிணாமத்தில் வெளில வருமா? அதான் சொல்ல வந்தேன். இப்ப கசாப்பு கடையில பிரச்சனை கிடையாது. இப்ப இவங்களுக்கு கசாப்பு கடையே வேண்டாம், 2 பேருக்கும் கசாப்பு கடையே கூடாது. சிலருக்கு கசாப்பு கடையே காந்தி நடத்தக்கூடாது. பிரச்சனை அது. கசாப்பு கடையை வேற யாராவது பாய்மார் நடத்தலாம், வேற யாரும் நடத்தலாம். கவர்மெண்டே நடத்தலாமா ஒயின் ஷாப் அப்படின்ற நோக்கத்தை அதையாவது தனியாட்ட கொண்டே கொடுத்தலாமான்ற திட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிக்கையெல்லாம் சமீபத்தில் வந்துட்டு இருக்கு. மாற்று திட்டங்கள் மாதிரி அது. இப்ப இதுல வந்து என்னன்னா முந்தா நேத்து அறவே ஒழிப்பதற்கான நடவடிக்கை இல்ல, அறவே ஒழிப்பதற்கான இதை பயன்படுத்தி இதை வேற எங்கேயாவது கொண்டு கொடுத்துட்டு, ஏன்னா ஏற்கனவே அப்படியான முயற்சிகள் நடந்தது. தனியாருக்கு எலைட்டுக்கு என்ன வித்தியாசப்படுத்துறாங்க? எலைட்ன்றது டீடைலா வரல. எலைட்டுக்கான முயற்சியில தான் நிர்வாகம் போயிருக்க வழியே கடைகளை பார்த்துட்டு இருக்காங்க, ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஷாப்பை தான் வந்து அவங்க வந்து எலைட்டா மாத்த போறாங்க. இல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வட்டத்துக்கு 2 கடைகளை வந்து கொண்டு வரணும்ன்ற நோக்கமா உங்களுக்கு இருக்கு. அதற்கான முயற்சியில வந்து அவங்க பெரிய செட்பேக் ஆவாங்க. ஏன்னா கடுமையா ப்ரொடெஸ்ட் ஆகுது. கீழே வந்து அப்படி எல்லாம் போய் திடீர்னு போய் ஒரு கடையை திறந்துட முடியல. அங்கங்க மக்கள் வந்து ஸ்பான்டனிட்டியா வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து புதிதாக ஒரு கடையை திறக்கிறதுக்கான எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நெருக்கடி வந்து டாஸ்மாக் வந்தே தீரும். ஆனா இருக்கக்கூடிய கடையை வந்து எலைட்டா மாற்றக்கூடிய வாய்ப்போட வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய கடையில கொஞ்சம் விஸ்தாரணமா இருக்கக்கூடிய கடையில எலைட்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. இப்ப நீங்க கேட்ட முக்கியமான கேள்விக்கு வந்துறேன். இப்ப எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க வந்து ராகுல் காந்தி திருச்சியில வந்து 2013 வந்து சென்னை உட்பட 10 மாநகராட்சிகளிலும் மாவட்ட தலைநகரங்களில் 200 கடைகள் திறந்தாச்சுங்கிறார். இல்ல 226 கடைங்கிறது பையா சொல்றது கிட்டத்தட்ட சரி. எப்படின்னா அந்த ஷாப்பிங் மால்ல எல்லாம் கடை திறந்திருக்காங்க. ஷாப்பிங் மால்ல எல்லாம் முன்னாடி கடை கிடையாது. மக்கள் எல்லாம் போய் குமியக்கூடிய ஷாப்பிங் மால்ல இப்ப கடைகள் திறந்திருக்காங்க. சென்னையில ஒரு 15 சென்டர்ல அந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கூட மாநகராட்சிகளை திறந்து கூட முயற்சி இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை. இப்ப வந்து இது எல்லாருமே கையில் எடுக்கிறதுக்கான இப்ப வந்து காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு போறாங்க. ராகுல் காந்தி திருச்சியில வந்து பேசிட்டு போறாரு. பூரண மதுவிலக்கு கொள்கையை பற்றி நாங்கள் யோசிப்போம். அது ஒரு அவங்க இருக்க 11 மாநிலங்கள் இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும் 11 மாநிலங்களோட ஆட்சி. எந்த மாநிலத்திலுமே இல்லைன்னு சொல்ல, எல்லா மாநிலத்திலையும் மத்திய லிக்கர் ரேட் நடந்துட்டு இருக்கு. பிஜேபியில் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் கூக்குரல் இட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு குஜராத் தவிர இதர இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் வியாபாரம் வெகுவா ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு மகாராஷ்டிரால மிகப்பெரிய வியாபாரம் ஐயா சுட்டி காட்டுற மாதிரி மிகப்பெரிய வியாபாரம் வந்து அங்க ஓடி 120 பேர் செத்து போயிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னால. இப்ப இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் யதார்த்தத்தோட உணர யதார்த்தத்தோட பேசுவது எங்க உருவாகுனாக்கா இதற்கான தேச பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல முதலமைச்சர் இப்ப அந்த நடவடிக்கை அவர் சொல்லியிருக்காரு. இருக்குதுங்கிறதா எக்ஸிஸ்டிங்கா இருந்துட்டு இருக்கு. இப்ப இதற்கான முயற்சியை வந்து ஒரு புதிய எண்ணம் புதிய கேக்குறீங்க யாரால துவங்க முடியும்? இங்க அம்மா இருந்துட்டாங்க, இருந்துட்டு இருக்காங்க, ஐயா இருந்துட்டாங்க, மாறி மாறி இருந்துட்டாங்க. நாளைக்கு சின்னையா வரலாம் தெரியல. ஏன்னா ஜனநாயகத்துல எதுவும் சாத்தியம். இப்ப வந்து இதற்கான வாய்ப்புகளை நாம வந்து இப்ப எங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப நீங்க போராடுற மாதிரி எங்களுடைய இடதுசாரி தலைவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால பாண்டிச்சேரியில வந்து மேட்டுப்பாளையம் சாலையில ஒரு சாராய கடையை 50 பெண்கள் திரண்டு போய் அடிச்சாங்க. அது எங்களுடைய அமைப்பு இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்துடைய தொடரில் பூந்து அடிச்சாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் நாம இங்க உட்கார்ந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். அப்படியான முடிவுகளை நாங்க இடதுசாரிகள் எடுத்து செய்து கொண்டிருக்கோம், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து மது வந்து மிகப்பெரிய உழைக்கும் வர்க்கத்தை தொழிலாளி வர்க்கத்தை வெகுவாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி எங்களுக்கு என்ன யதார்த்தமான பார்வை என்னவாக இருக்கிறதுனா இது எல்லாமே விழிப்புணர்வு மூலமாக மட்டுமே ஈடு சேரக்கூடிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் இது வந்து ஒரு கொள்கை முடிவு, நாம் தலையிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப சட்டம் தெளிவா இருக்கு. நீங்க வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய உள்ளரவை உட்கார்ந்த பிறகு அவங்க வந்து உங்களுடைய பேச்சு மாறுது, துணி மாறுது. இன்னைக்கு தெரியல, நாளைக்கு வந்து இவங்க வந்த பிறகு இதற்கான சாத்தியக்கூறல் கண்டிப்பா ஆராய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் தொடர்புல இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். மக்கள் வணக்கம். வணக்கம், என் மக்கள் தொழிற்சிக்கு வணக்கம். மக்கள் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு டி கோடீஸ்வரன், கொத்தேரி, காட்டாங்குளத்தூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகளும் சரி மதுவை சுத்தமா இதுவரைக்கும் ஒழிக்கவே இல்லை. இப்போ ஒரு கட்சி மது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு மூச்சோட பட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த நபர்கள்ல இவங்களுக்கு தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற குறிக்கோளோட இவங்க நானும் அந்த மது ஒழிப்பேன் வந்தா அப்படின்னு செயல்படுவது இந்த தமிழக மக்கள் மட்டும் இல்ல இந்திய மக்களையும் சுத்த முட்டாக்குவதற்கு சமமானது. சோ இது வரைக்கும் ஆண்ட இந்த கட்சிகளெல்லாம் பொதுமக்கள் வந்து மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு புதியதாக ஒரு ஆட்சியை வர வச்சு அவர்கள் மூலமா மதுரை சுத்தமாக தமிழகத்திலிருந்து மற்றும் இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த இந்திய மக்கள் மற்றும் தமிழக மக்கள் முழு மூச்சோட செயல்பட்டாதான் இந்த நாடு சுபிட்சம் வருங்க.
நன்றி நண்பர், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அது தொடர்பான விளக்கத்தையும் இப்ப ஐயா சசி பெருமாள் தான் கேட்க போறேன். அதாவது ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டாங்க, ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க, திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பார்த்துட்டாங்க, அவங்களுடைய அறிக்கைகளையும் பார்த்துட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளையும் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் மதுவிலக்கு அப்படிங்கிறது பூதாகரமா வெடிச்சிருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை மக்கள் அதற்காக மற்றவர்களுக்கு வாக்களித்து அவர்களை முதலமைச்சர் அந்த கட்டில உட்கார வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல தான் சில கட்சிகளும் அறிக்கைகளும் வெளிப்பாடுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல் நான் என்ன கேட்கிறேன்னா, மறுபடியும் அவங்களே வந்தாங்கன்னா இது அவங்களே செஞ்சிருவாங்க நம்பிக்கை இருக்கா, அல்லது அந்த ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு வேற ஒருத்தர் வந்தாதான் இதை முழுமையா செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இந்த 100 நாள் நடைபயணம் நாங்க மேற்கொண்ட போது ஒரு அறிக்கை விட்டேன், பத்திரிகையில் வந்தது. திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இந்த மதுவுக்கு எதிராக போராடுகின்ற அமைப்புகள்லாம் ஒரு அணியில் சேர்ந்து தேர்தல் களத்திலே சந்திக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதுல அவங்களுடைய கருத்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, மதுவுக்கு ஆதரவான கட்சிகள், மதுவுக்கு எதிரான கட்சிகள், இந்த மதுவுக்கு எதிரான கட்சிகள் ஒன்று திரண்டு ஒரு 120 எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிற போது அந்த சட்டத்தின் மூலமாக மதுவிலக்கு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த முடியும். அதுதான் எங்களுடைய மக்களுடைய நலன் கருதி தான் அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது ஒழிய அந்த கட்சி தான் வர வேண்டும் என்ற அந்த நோக்கில் எங்களுடைய பார்வை அல்ல. மொத்தத்தில் இன்று சீரழிந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும். அது மது ஒழிந்தால் மட்டுமே. அதன் பிறகுதான் லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, பல்வேறு சமூக குற்றங்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அது என்பதை நாங்கள் பூரணமாக நம்பிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த இடத்துக்கு அப்ப புதியவர்கள் வந்தாதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா? இல்ல ஐயா மருத்துவர் ஐயா ஆரம்பத்திலிருந்து இது தொடக்கத்திலிருந்து வலுவாக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஐயா அவருடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடைத்தது. மத்திய அரசில் அமைச்சராக இருந்தார். பொது இடங்களில் அந்த புகைப்பழக்கம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனா அதே சமயத்தில் இன்னொன்னு தேசிய அளவில் மது கொள்கையை கொண்டு வர ஒரு மசோதா ஐயா அவர்கள் தாக்கல் செய்திருக்கலாம். அதே சமயத்தில் இப்ப திமுக கூட உறவு வச்சிருந்தார்கள். இப்ப இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை அவர்கள் அன்றும் செய்திருக்கலாம். அந்த இடத்துல தொடர்ந்து நாங்க செய்துட்டு இருக்காங்க. ஆக செய்திருக்கலாம். அப்ப செய்யாதனால இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நாம சொல்லல. அது ஏதோ காரணத்தினால அது நிகழாம இருந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து இவங்களை அந்த பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்பகத்தன்மான விஷயம். மக்கள் மத்தியில அது ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப தமிழகத்துக்கு எதிராக இப்ப திரைப்படங்கள்ல கூட அந்த எழுத்து போடுவது, நாட்டுக்கு வீட்டுக்கு மது கேடுங்கிறதெல்லாம் நம்முடைய அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும்போது தான் அதெல்லாம் கொண்டு வந்தது. அதுதான் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் கடுமையா போராடி கொண்டிருக்கக்கூடிய பாமக அமைச்சரவை பட்டியலில் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவில் இதை கொண்டு வருவதற்கான ஒரு முனைப்பை எடுத்திருக்கலாமே, பெரிய அளவில் எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்கு பாமகவுக்கு. இல்ல அதற்கான முயற்சிகள்லாம் அரசு அளவுல செய்திருக்கிறாங்க. அதன் விளைவாகத்தான் இந்த முயற்சி நடந்திருக்கு. இப்ப புகையிலை ஒழிப்புக்கு பொது இடத்துல புகைக்க கூடாதுங்கிறதெல்லாம் அவர் கொண்டு வந்தது. ஆனால் அவர் ஒருவர், ஆட்சியில் உள்ள அவ்வளவு பேருமே கடுமையா அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் உட்பட இவருடைய எல்லா போக்குகளுக்குமே எதிராக இருந்திருக்காங்க. அதோட உலக அளவில் இந்த டுபாக்கோ லாபி என்கிற அந்த ஆட்களும் இந்த மதுவுக்கு ஆதரவான ஆட்களுமே முதலாளிகளும் இவர் கடுமையான எதிர்ப்புல தான் இவர் ஒவ்வொன்றையும் செய்துட்டு வந்திருக்கிறாரு. இவர் ஓய்வு அமைச்சரவையில் ஒண்ணு கொண்டு வந்தாருன்னா அது அவ்வளவு எளிதான இது இல்லை. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டித்தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சது. அப்ப தமிழ்நாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டில் இருக்க கட்சி. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருக்க அமைச்சராக இருக்கிற ஒருவர் இதை சாதிச்சிட முடியுமான்னு கேட்கறது அவ்வளவு சரியா பொருத்தமா இல்லை. ஆனால் அந்த நோக்கத்துல தான் செயல்பட்டோம். அந்த நோக்கத்துல தான் இங்கே நாங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம். அதற்கான இறுதி இலக்காகத்தான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது இது முற்றிலுமாக ஒழிப்போங்கிற ஒரு உறுதியோடு நாம மக்கள். இன்னொரு கேள்வி இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2016 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரானா நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து மதுவிலக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் அப்படி மதுவிலக்கு நீங்க கொண்டு வரக்கூடிய பொழுது டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய அத்தனாயிரம் ஊழியர்களுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க? ஏற்கனவே நான் வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறோம். ஐயா அவர்கள் அவர்கள் அரசு ஊழியர்களாக கருதப்பட்டு பல்வேறு துறைகளில் இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த வகையிலும் வேலை இழப்போ அல்லது எந்த வகையான ஊதிய இழப்போ இல்லாமல் அதே தரத்தில் எல்லா துறைகளிலும் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள். ஏற்கனவே நாம் அதை அறிவிப்பு செய்திருக்கிறோம்.
தொடர்ந்து நன்றி. ஐயா அந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு சின்ன சுருக்கமாக. சுருக்கமா இப்ப ஐயா வந்து இப்படி அவங்களுடைய கட்சியினுடைய கருத்தாக அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இதுல வந்து மாற்றுப்பணி அப்படிங்கும் பொழுது ஏராளமான வாய்ப்புகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து வேகன்சி வந்து கவர்மெண்ட்ல ஒவ்வொரு துறையிலும் இருக்கு. 1.5 லட்சம் வேகன்சி இருக்கு. இதுல இப்ப வேலை செய்யக்கூடிய 30,000 பேருமே கிட்டத்தட்ட வந்து படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உள்ளார இருக்கு. இவ்வளவு ஐயா சொன்ன மாதிரி கனிம வளங்கள், மணல் குவாரி, கிரானைட், இதையெல்லாம் வந்து டாஸ்மாகே எடுத்து நடத்த முடியும். டாஸ்மாக் என்பது தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் தான். அது வந்து இந்த வாணிபத்தை தான் செய்யணும்னு எந்த விதமான சட்டமும் அதுல கிடையாது. இந்த ஒயின் ஷாப் எடுத்து மூடிட்டு நாளைக்கு மெடிக்கல் ஷாப் கூட எடுத்து நடத்தலாம். இன்னைக்கு அம்மா வந்து அம்மா உணவுன்னு செய்யறாங்க. இது அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தலாம். நீங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு போடக்கூடிய இடங்கள்ல நடுத்தர வர்க்கம் வந்து போய் சார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அதுல இல்லாம இருக்கிறதுனால மிடில் கிளாஸ் செட்ட போகக்கூடிய அந்த ஜனதா மெஸ் ஏற்கனவே இருந்தது. அந்த ஜனதா மெஸ்ஸை கூட அம்மா உணவகம் கூட எடுத்து கூட தமிழ்நாடு முழுவதும் அதுல போட்டா பண்ணலாம். ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. விரிவாக விவாதிக்கலாம். அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இது இருந்துட்டா கூட மிகப்பெரிய சந்தோஷமாக அந்த வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் உருவாக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, இது தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பேச போறோம். கருத்துக்களோட காத்திருங்கள். சந்திப்போம். தமிழகத்தில் மதுவிலக்கு யாரால் சாத்தியம் என்பது தொடர்பான கருத்துக்களை நீதியின் குரல் நிகழ்ச்சி மூலம் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ மதுவிலக்கு கண்டிப்பா தமிழகத்துக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணமா இருந்தா கூட இது இன்னொரு புறமும் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. எப்படின்னா, ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக புறையோடி போயிருச்சு, அடிமையாகி போயிட்டாங்க. அந்த மக்களுக்கு யாரோ ஒருவர் திடீரென மதுவிலக்கு என்று அறிவித்த பிறகு அடுத்த நாள் அது கிடைக்கல அப்படின்னா அந்த மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது மாற்று வடிகாலை தேடி அவர்கள் சென்று இன்னும் மோசமான பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. பொதுவா வந்து தமிழ்நாடுன்னு பாத்திர முடியாது, இந்திய அளவில் பாத்திர முடியாது. உலக அளவில் என்னன்னு சொன்னா ஊடகங்கள் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த போதைக்கு, குடிக்கு, புகைப்பழக்கத்திற்கு எப்படி எல்லாம் அடிமையாகிறான்னு பார்த்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா ஒன்று, இன்றைய தமிழ்நாட்டுல 7.5 கோடி பேர் இருக்காங்க. 7.5 கோடி பேரும் யாரும் குடிக்கல. பக்கத்திலே டாஸ்மாக் கடை இருந்தாலும் குடிக்கல. இவரை டாஸ்மாக் வித்தா கூட இவர் ஒன்னும் குடிக்க போறது இல்ல. ஆக மனிதனுக்கு வந்து மனதில் தெளிவு, கல்வி மூலமாக ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுமேயானால் நிச்சயமாக அவன் அதை தொடாமல் இருப்பான். இதுதான விஷயம். இப்போ ஒரு கொலைகாரன் அவன் அன்றாட குடிகாரன். ஆனா அவனுக்கு வந்து சிறை தண்டனை உடனே கிடைச்சிருது. ஜெயில அவனுக்கு என்ன மது கொடுத்து கொண்டு இருப்பாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. அவன் செத்துருவானா? கிடையாது. ஆக சும்மா பீம்புக்கே பேசிக் கொண்டிருப்பார்கள். மதுக்கடை நிறுத்திட்டா, கை கல்ல வந்து, அதெல்லாம் கிடையாது. நானும் வந்து சில மருத்துவ அறிவுகளை படித்துக் கொண்டிருக்கிறவன். நிச்சயமாக அப்படி ஒன்றும் ஏற்படாது. ஆனா இதுல வந்து உடல் ரீதியாக களைத்தவர்கள், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள்லாம் இதுல இன்னொரு கருத்து சொல்லியிருக்கு. ஒரு புள்ளி என்ன சொல்லியிருக்குன்னா, பெரும்பாலான தற்கொலைகளை தடுத்தது மது அப்படின்னு ஒரு புள்ளி உறவு சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, அந்த நேரங்கள்ல அவருடைய மனநிலைகள் மாறுவதற்கு அல்லது ஏதோ ஒரு மயக்கத்தில் இருப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மதுவினால் அவர் உயிர் பிழைத்திருக்க தவறான புள்ளி இன்று மத்திய அரசே வந்து சொல்லி இருக்கிறது, தற்கொலையில் முன்னிலை தமிழ்நாடு என்று. நீங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல பக்கத்துல இருக்கிற திருப்பூர்ல 2046 பேர் வந்து தற்கொலையால் செத்துருக்காங்க. என்ன காரணம்? மது குடிச்சு. ஆக இந்த புள்ளி விவரங்கள் சரியான தொடர்ந்து பேசும். இப்போ இது மாதிரி ஒரு நாள் ஒரு அறிவிப்பு வருகிறது, இப்ப நாளையிலிருந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து வருகின்ற பொழுது மன ரீதியாக அந்த மக்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த கோரிக்கை வைப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு. உடல் ரீதியாக, மன ரீதியாக அவர்களை மாற்றுவதற்கான மனநிலை வேண்டும். என்னன்னா, அடுத்த நாள் கிடைக்கல அப்படின்னா அது வந்து குடிக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குடிக்கிறவங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கும். அதுக்கு மன ரீதியான என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்துட்டு இதை செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஒண்ணு பெரிய வேலையே இல்லை. அதாவது குடிச்சிட்டு இன்னைக்கு கிடைக்கலங்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டுறாது. ஆனால் மனரீதியான பாதிப்பு சொல்றீங்க ஐயா. நீங்க தினமும் நீங்க வாடிக்கையாளர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை வாடிக்கையாளர் இருக்காங்களா இல்லையா? இப்ப நான் இதுல தெளிவா சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா தினந்தோறும் நீங்க அவங்களை சந்திக்கிறீங்க. அதாவது மாலை 6 மணி ஆனால் 6:30 ஆனால் எத்தனை பெரிய வேலை செய்தாலும் அது சின்ன ஆளு பெரிய ஆளு எல்லாருமே போய் நிக்கக்கூடிய இடமா தான் இருக்கு டாஸ்மாக். அதுல பொறுத்தவரை எப்படின்னா, இப்ப பூரண மதுவிலக்கை பற்றி இப்ப நான் ஐயா பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஐயா பேசுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
இப்ப நான் பேசுறது நான் கேக்குறேன் பாப்பா, இல்ல, கேளுங்க, நான் அது பேசுறது மனநிலை. அதான், மனநிலை அதுதான். தான் கேக்குறேன். அதை கொஞ்சம் மட்டும் தான் சுத்தி வளைச்சு வந்தா சுவாரஸ்யமா இருக்கு, வேற ஒண்ணு நிகழ்ச்சி கொஞ்சம். அதாவது இப்ப இதுல நாம் வந்து பூரண முதலுக்கு பற்றி பேசுறது எந்த ஆச்சரியமும் இல்ல. இன்னைக்கு என் கடையில வரக்கூடிய வாடிக்கையாளர் 90% பேர் எப்படி குடிக்க வராங்கன்னா, நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் எடுக்கிறவன் தான் டெய்லியும் வந்து குடிச்சிட்டு இருக்கான். உண்மை, உண்மை, உண்மை. ஏன்னா அவனுடைய உளவியல் வந்து அவனை வந்து அந்த நெருக்கடி தான் அவனை போய் குடிக்க வைக்கிறத விட ஒரு சோசியல் மூவ்மெண்டா ஒரு சந்தோஷமாக குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை 10% நான் என்ன சொல்றேன், கடை மூடிட்டா நாங்க நிறுத்திடுவோம். நீங்க அண்ணாச்சி கடையில போட்டிருப்பாங்க இன்று கடன் கிடையாது, இல்ல நாளை கடன் உண்டுன்னு. அது மாதிரி தன்னுடைய கழுத்துக்கள்ல மறைமுகமாக அந்த அட்டையை ஒட்டிட்டு வெளில 90% பேர் நாளை முதல் நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தா நாளைக்கும் குடிக்க வரான். அதனால நாளைக்கு இந்த கடை அவன் இருக்கிறதுனால தாங்க, அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாங்க குடிக்க வராங்க. ஆனா அப்படியே அதற்காகவே ஒட்டுமொத்தமாக இந்த வந்து இழுத்து முடிட்டோம் அப்படின்னாக்கா இதுல நோக்கி ஒரு ஆர்வத்தோட தேடுறான் பாருங்க. ஆர்வத்தோட இது என்ன எப்படி இருக்குன்னு ஒரு டேஸ்ட் என்ஜாய் பண்ண நினைக்கிறான் பாருங்க. அவன் இந்த வஸ்துகள் எதுல கிடைக்குதோ அதை நோக்கி போயிடுவான். இந்த வஸ்துகள் வந்து வேற எதுல ஒரு உளவியல் புள்ளி நம்ம ஏற்கனவே என்ன பேசிருக்கோம். சொல்றாங்கன்னா, இந்த white petrol இருக்குன்றாங்க, சில கெமிக்கல்லாம் அவங்க தேடி போகக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகள் பேரபாயம் அதுல இருக்கு. அது வந்து உடலுக்கு இன்னும் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்ம வந்து இது வேண்டாங்கிறது ஒரு பொதுவான கருத்து, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல உளவியல் ரீதியாக காப் சிரப்ல இருக்கு, இந்த மாதிரியான வஸ்துகள் நோக்கி அவன் போக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும். சிம்பிளா முடிச்சிடலாம். ஊராட்சி பகுதிகளில் கடையே இருக்கக்கூடாது, ஊராட்சி பகுதியில் கிராமப்புற பகுதியில் கடையே இருக்கக்கூடாது. பேரூராட்சி பகுதிகளில் ரொம்ப ரொம்ப டிப்பிக்கலா ரொம்ப பக்கவா ஒன்றோ இரண்டோ கடைகள் அனுமதிக்கலாம். இது எங்களோட வியூ. அடுத்தது நகராட்சி பகுதிகளில் பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒரு 3 கடை அனுமதிக்கலாம். மாநகராட்சிக்கு ஒரு 10 கடை. தமிழ்நாடு முழுவதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 1000 கடைக்குள்ள இந்த வியாபாரத்தை அந்த லிக்கர் ட்ரேட நடத்த முடியும். இது ஏன் நம்ம கொடுக்க வேண்டி வருதுன்னா, இது ஒரு ஃபுட் ரைட்ல வரக்கூடியது. இன்னைக்கு நேற்றுக்கு இது உருவாகல. நீங்க வந்து விளையாட்டாக விவாதித்தாலும் சரி, இது வந்து சோமபான சுராபான காலத்துல உருவான விஷயம். இன்னைக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னால இதே பிரெஞ்சு கல்ச்சர் மூலமா இன்னைக்கு பாண்டிச்சேரி வழியாக இது இன்னைக்கு ஆழ வேறுண்டு போயிட்டு இன்னைக்கு டூரிசம் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கு. அப்படின்றப்ப இன்னைக்கு குஜராத்ல வந்து மது விலக்குன்றான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களுடைய வாயில்கள்ல ஒயின் ஷாப் உண்டு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு டோர் டெலிவரி சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு இங்கேருந்து போகக்கூடிய லாரி டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் பாக்கெட் சாரம், குஜராத் பாக்கெட் சாரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நிலைமைகள் குஜராத்ல இல்லைன்னா மறுக்க முடியாது. இதான் யதார்த்தமான உண்மை. எதையும் தடுக்க முடியும். அரசே வந்து மூடணும் முடிவு பண்ணிட்டா கூட உளவியல் ரீதியா மக்களை வந்து எப்படி தயார்படுத்தணும், அது என்ன மாதிரி அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேம்ப் போடலாம். அதுல வந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு சிறந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு, இதுல ஆல்கஹாலிக் அனாலிசிஸ் பண்ணிருக்கக்கூடிய சிறந்த ஆய்வாளர்களை கொண்டு அவர்களை நாம வந்து அதுக்குன்னே போய் இருக்கு. இந்த சில ஹோம்லாம் இருக்கு, அந்த பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு மீட்டெடுப்பதற்கான ஹோம் இருக்கு. அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா இதுல இருந்து வரக்கூடிய வருவாயை மிக குறைந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இதற்கான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. பூரண முதலுக்கு வரப்போ வரட்டும், இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு எடுத்து அதிகமான அமௌண்ட்டை பயன்படுத்துங்க. மிக குறைந்த சதவீதம். நீங்க 30,000 கோடி ரூபாய் வருமானத்துல 1% கூட கிடையாது அதற்கான பிரச்சாரத்திற்கான செலவு என்பது. அதை கூடுதலாக பயன்படுத்துங்க. அதற்கான செட்டப்பை விரிவுபடுத்துங்க. நீங்க கலால் துறை அப்படியே கைவடிஞ்ச நிலையில இருக்கு, முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கலால் துறை வந்து நல்ல இன்னும் கூடுதலான ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இதெல்லாம் ஒரு கட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டு இந்த பூரண மதுவிலக்கு என்பது நாம் படிப்படியாக கொண்டு செல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தின் கைகள் இருக்கு. தாராளமாக செய்திட முடியும். முற்றிலுமா மூடுவது என்பது ஒரு நீண்ட கால டார்கெட்டா இருந்துட்டு போகுது. இன்னைக்கு அதை துவங்குவதற்கான ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, அதுல மட்டும் இல்லாம இப்படி ஏதாவது ஒரு மாற்றமான முடிவு எடுக்கும் பொழுது ஒரு நன்றியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன். மக்கள் டிவி தொலைக்காட்சி மட்டும் வந்து இன்னைக்கு பேசும் பொழுது தொழிலாளி தரப்புடைய பிரதிநிதிகளை நீங்க பேசி விவாதிப்பது என்பது நீங்க தொடர்ந்து நீங்க முறைப்படுத்தி வரீங்க. எந்த துறையாக இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை மட்டும் வச்சு பேசாம சம்பந்தப்பட்டவங்க கூட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இருக்கக்கூடிய இதர தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஊடகங்கள்லாம் இதை செய்யணும். ஏன்னா எங்க தரப்பு வந்து மிக குறைவாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. அது மிகப்பெரிய வேதனையா இருக்கு. தொழிலாளி தரப்புல இருந்து இதற்கான நியாயமான கோரிக்கைகள் இருக்கு. நாங்க முதலுக்கு பேசிட்டு இருக்கோம். எங்களை கூட்டு வச்சு விவாதிப்பதில் என்ன சிரமம் இருக்கு மற்ற தொலைக்காட்சிகளுக்குன்னு தெரியல. அந்த வகையில மிக்க நன்றி மக்கள் தொலைக்காட்சி. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப கலைஞர்களுடைய அறிக்கையை பார்க்கின்ற பொழுது பரவலாக ஒரு செய்தி என்னன்னா, மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் செய்ய முடியுமா முடியாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய பயணம், நீங்கள் வந்து நன்றி சொல்ல அங்கே சென்றிருக்கிறீர்கள். சென்றீர்களா அல்லது வரவழைக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் கூட மறைமுகமாக பேசப்படுகிறது. இல்ல, நிச்சயமா எனக்கு அப்படி ஒரு இது இல்ல. யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் சொல்லுகிற போது நேரில் சென்று அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவது என்பது எங்களுடைய எண்ணம். நாங்க குடிகாரன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டோம், ஐயா குடிக்காதீங்கன்னு. குடியை நடத்தி கொண்டு இருந்தவர் இந்த குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி அவரே சொல்லும் போது சொல்வதில் எங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு. உங்க நம்பிக்கைக்கு ஏற்றவாறு கலைஞர் அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு ஒருவேளை வருவாரானால் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நாம் இருக்கா இல்லையா என்பதை விட அப்படி வந்தால் நம்புவோம் என்ற ஒரு நம்பிக்கை.
நம்புவோம். யாரு சொன்னாலும் ஒரு நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. அவர் கடந்த காலங்கள்ல அப்படி பல உங்களுடைய பார்வை. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஏகப்பட்ட கொள்கைகளை விட்டு செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற விஷயத்துக்கு வரக்கூடாது. அனுபவ ரீதியாக இப்போ கேரளா வந்து இன்னைக்கு இல்ல, அவங்க வந்து எத்தனையோ ஐயா, கொள்கைகளை தூக்கி இருங்க, இருங்க, இருங்க. இந்திய எதிர்ப்பை மிகப்பெரிய அளவுல தூக்கி விடுங்க, போட்டு விடுங்க. திமுக இன்னைக்கு இல்ல. அதனால வந்து ஐயாவோட கேரளா நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். கேரளா மாநிலம் படிப்பதிலும் குடிப்பதிலும் முன்னணியில் இருப்பார்கள். அவங்க மதுக்கடையும் இருக்கிறது, கள்ளுக்கடையும் இருக்கிறது, சாராய கடையும் இருக்கிறது. படிப்புலையும் ஆனா அவர்களே இந்த மதுக்கடை இருக்கிற காரணத்தினால் மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை சீரழிந்து போகிறது, ஆரோக்கியம் பாதிக்கிறது சொல்லி அந்த கடையை மூடுவதற்கு அவர்களுக்கு அவங்க ஞானம் தயாராயிட்டாங்க. வந்திருக்கிறது. அவங்க தொடங்கிட்டாங்க, அதுக்கான வேலை தொடங்கிட்டாங்க. அதே போல தவறு செய்தவர் நாம் இதை கலைஞரை நாம நிச்சயமாக நான் பாராட்டி சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் அவருடைய வரலாற்றை நான் சொல்லுகிறேன். ஆனா அவரே மனம் திறந்தி வயதான காலத்தில் ஒரு நல்லதை செய்வோம் என்ற எண்ணம் வந்தால் யார் வந்தா யாருடைய இப்ப ஜெயலலிதா அம்மா இருக்காங்க முதலமைச்சர், ஒரு தாயாக இருக்கின்றவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷ சாராயத்தை கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். ஆனா ஒரு தாய் குலத்துக்கு அவமானம் என்ற சின்ன வகையில் இல்ல அவர் கொடுத்தவராச்சே. இல்ல யாரு கலைஞர் கொடுத்தாங்க, அம்மாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொல்ல வரேன், அவங்களே நான் சாராய கடை மூடுன்னு சொன்னா நான் அதே பேட்டி சொல்லி இருக்கிறேன், அவங்களுடைய கால்ல பணிந்து விழுவேன்னு சொல்லி இருக்கிறேன். அம்மா காலையில நான் விழ தயாரா இருக்கிறேன். நன்றி. நல்ல காரியத்துக்காக நாங்கள் எங்களும் தலைவணங்க தயாரா. நேற்றுக்கு நைட்டு வரல கடையை நடத்தி கல்லா கட்டி வியாபாரம் முடிச்சு பணத்தை கட்டி வீட்டுல வச்சுட்டு இன்னைக்கு காலைல நான் வந்து பூரண முதல்வர் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்ல, தொழிலாளிகள் நாங்க நம்புவதற்கு தயாராக இல்ல. மாறி மாறி 5 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கலைஞருடைய இந்த அறிக்கை வந்து நம்பகத்தன்மை இல்ல. ஆமா இல்ல, நீங்க வந்து சுற்றி இன்னைக்கு வந்து நெருப்போலை நடுவுல கற்பூரம் இன்னைக்கு அங்க சுற்றி நெருப்போலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நெருப்போலை அந்த நெருப்போலை அணையப்பட்டல எங்க பத்திர பாண்டிச்சேரியில இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திரால இருக்கு, எல்லா பக்கமும் சுத்தி இன்னைக்கு அதே வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாளைக்கு இதுதான் நாளைக்கு யதார்த்தமாக இருக்கும். நாளைக்கு இதே பதில சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால வார்த்தை சித்தர் வார்த்தையில விளையாடுவதில் கலைஞர் அவர்களை நிறைவான கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய நிறைவான கருத்து, எதிர்காலத்துல வந்து 2014 யாரு வேணுமாலும் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு வரட்டும். அதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதை நீண்ட நல்ல திட்டம், விரிவான திட்டங்களோட வரக்கூடிய வருவதற்கு நாங்கள் இன்னும் கூடுதலாக வரவேற்கிறோம். ஆனா நீங்க நீங்க அதை வந்து யதார்த்த நடைமுறையோடு யோசித்து அதை செய்வதற்கான முயற்சி எடுங்க. அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இது மாதிரியான தளங்கள்ல விரிவாக விவாதியுங்கள். கூடுதலாக நான் 2 பேர்ட்டையும் கேட்டுக்கிறது, இதை பற்றி ஒரு சிறப்பு கருத்தரங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும். இதை பத்தி கத்திட்டு கூப்பிட்டு வச்சு ஒரு ஹால்ல உட்கார வச்சு பேசுங்க. பேசி அதுல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வாருங்கள், நல்லாக இருக்கும். நிறைவான கருத்து, உங்களுடைய கருத்து என்ன கேக்குறீங்க கேள்வி? இந்த தமிழகத்தில் மதுவிலக்கு யாரால் சாத்தியம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நிறைவான கருத்து என்ன? இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள், மண்ணின் மைந்தர், இந்த நாட்டை எதிர்காலத்தில் அந்த மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு நடத்தி செல்லுகின்ற யாருக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். அது இல்லாதவர்களுக்கு எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நன்றி. நிறைவான கருத்து, உங்களுடைய கருத்து. திமுக காலத்துல பலமுறை நம்ம நிறுவனர் போய் பல வாய்ப்புகளை சந்திச்சு சொல்லியிருக்கிறாரு. அவர் தெம்பா இருந்து ஆட்சியில தரமா உட்கார்ந்து இருக்க காலத்திலேயே அதை அவர் செய்யவில்லை. எனவே அவருடைய இந்த அறிவிப்பு என்பது தேர்தலுக்கான ஒரு வாய்வாளமாகத்தான் கருத முடியும். அதோட அவர் சிறந்த வசனகர்த்தா. இதை அரசியல்ல அவர் இது மாதிரி பல்வேறு வகையான நிலையில வசனங்கள் பேசிட்டே இருப்பாரு. மக்களும் அவரை நம்பல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கடந்த கால 30 ஆண்டு கால போராட்டத்தையும் கணக்கில் கொண்டிருக்கிற மக்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நடுவர் அமைச்சராக இருந்து இந்த மக்கள் நலவாழ்வுத் துறையில செய்த சாதனைகள்லாம் ஒட்டிய வகையில இவர் மீது நம்பிக்கை கொள்றாங்க. பாமகவுடைய போராட்டங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அதை ஒட்டி மக்கள் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, இந்த அடிப்படையில நாங்க இப்ப அறிவிச்சிருக்கிற அறிவிப்பை அவர்கள் நம்புகிறார்கள், ஏற்கிறார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் மதுக்கடைகள் மூடப்படும், மது விலக்கு கொண்டு வரப்படும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அதை நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெளிவா பரிமாறுகிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. தமிழகத்தில் மதுவிலக்கு யாரால் சாத்தியமாகும் என்பது தொடர்பான கருத்துக்களை இன்றைய நீதிக்குள் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல ஒரு 23 ஆண்டுகள் தமிழகத்தில் மதுவிலக்கு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மது ஓடக்கூடிய ஓடக்கூடிய ஒரு மாநிலமாக மாற்றிய கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தன. அந்த 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழகத்தில் மதுவை ஆறாக ஓடவிட்டது என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று மக்களின் மத்தியிலே திறந்த மனநிலையோடு அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதாவது அந்த மதுவை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுமையாக ஒழிப்போம் என்கிற கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மக்கள் மட்டுமே. மக்கள் மன்றத்திலே 2016 எந்த கருத்துக்கு ஏற்புடையதாக இருந்து மக்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில்
தொட்டிலில் உள்ள பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டக்கூடிய கட்சிகள் எல்லாம் மறுபடியும் அந்த ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் அவர்களால் இந்த தேசத்திற்கு, இந்த தமிழகத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்பதையும் மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.